ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். சில்லி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கணும். மல்லிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு எல்லாரும் மசாலாலாம் விட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மசாலாவில் கோட் ஆகுற மாதிரி நல்லா சிக்கனை வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு தண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கணும். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொதிக்குதான்னு பார்க்கணும். கொதித்த உடனே நம்ம கரம் மசாலா போட மறந்துட்டோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். சிக்கன் வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போடணும். கொதிச்சிருச்சு, கொத்தமல்லி போடணும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் லாஸ்ட்டாக நல்லா நம்ம சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு.